இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிராத்மிகோடைய ஃபர்ஸ்ட் லெசன் தான் வந்து பார்க்க போறோம். எகுகை வகுகை அப்படின்றதா பார்க்க போறோம். எகு அப்படின்னா திஸ், வகு அப்படின்னா தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹை அப்படின்னா இஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா பென் பத்தி கொடுத்துருக்காங்க. கலம் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எகு கலம் ஹை. ஸோ இது வந்து பேனா, இது பேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகு கியா ஹை. ஸோ இது என்ன அப்படின்றதா கேள்வியா கேட்க முடியும் நம்ம. இப்போ ஒரு பேனா நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ அதே தான், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன பொருளோ அந்த பொருளுடைய பேரை சொல்றாங்க. எகு கலம் ஹை. ஸோ அதே மாதிரி சேரை வச்சு அடுத்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. குர்சி. ஸோ எகு குர்சி ஹை அப்படின்னா திஸ் இஸ் அ சேர். இது வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எகு குர்சி ஹை. ஸோ திஸ் இஸ் அ சேர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி தான் கிளாக் வச்சு சொல்லியிருக்காங்க. கடி அப்படின்னா கிளாக்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ கிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொருள் கிளாக்கா இருக்கவும் எகு கடி ஹை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மேஜ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வகு வச்சு சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. மேஜ் அப்படின்னா டேபிள்னு அர்த்தம். வகு மேஜ் ஹை. ஸோ தட் இஸ் அ டேபிள். அது டேபிள். அது டேபிள். அது மேஜை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வகு கியா ஹை. அதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன, சாரி அது என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வகு மேஜ் ஹை அப்படின்னா அது மேஜை. தட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே இது ஒரு உங்களுக்கு ஒரு இதுல வந்து கன்ஃபார்மா ஒரு விஷயம் வந்து தெரியல. ஸோ அதை என்ன பண்றீங்கன்னா ஒரு கேள்வியா கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிறது ஒரு பேனா. பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேனா வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா அது பேனானே தெரியல. ஸோ அப்போ என்ன கேட்பீங்க? அது பேனாவா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதே தான் இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேபிளை வச்சு கேட்டிருக்காங்க. கியா வகு மேஜ் ஹை. இஸ் தட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எஸ்னா எஸ்ன்னு சொல்லணும். நோ அப்படின்னா நோன்னு சொல்லணும். ஹான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹான் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகு மேஜ் ஹை தட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிதாப். கிதாப்னா புக்குன்னு அர்த்தம். எகு கிதாப் ஹை. இது புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகு கியா ஹை. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? எகு கிதாப் ஹை. திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா எகு கிதாப் ஹை. இது ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். சேம் அதே மாதிரி மெத்தட் தான். எகு வச்சு கேட்டிருக்காங்க. இஸ் திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹான் எகு கிதாப் ஹை. ஆமா இது புத்தகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் திஸ் இஸ் அ புக். கியா எகு கலம் ஹை. இது பேனாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆம் இது பேனா. ஸோ ஹான் எகு கலம் ஹை. கியா எகு குர்சி ஹை. இது நாற்காலியா அப்படின்னு கேக்குறாங்க. இது சேரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹான் எகு குர்சி ஹை. ஆமா இது சேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா வகு கடி ஹை. இது வந்து கிளாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது வகு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளாக்கா கடிகாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஹான் வகு கடி ஹை. எஸ் தட் இஸ் அ கிளாக். கியா வகு கிதாப் ஹை. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா சேம் அதே வகை வச்சுதான் கேட்டிருக்காங்க. அதாவது அங்க இருக்கிறது புக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது தட் இஸ் அ புக். இஸ் தட் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ் தட் இஸ் அ புக். ஹான் வகு கிதாப் ஹை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து வேர்டு அதனுடைய மீனிங்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது வேர்டு மீனிங்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி இருக்கிறத ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நீங்க எக்ஸாம்க்கு என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும் அப்படின்றதையுமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அபியாசன்றதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய எக்ஸாமுக்கு மெமரைஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யஹ் கியா ஹை. ஸோ யஹ் கலம் ஹை. வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த கியா அப்படின்ற வேர்ட் எடுத்துட்டு கலம் அப்படின்றத ஃபில் பண்ணணும். மித்ததெல்லாம் கொஸ்டினை பார்த்து அப்படி எழுதுனா போதும். வஹ் கியா ஹை. இஸ் தட் இஸ் அ சாரி வஹ் கியா ஹை அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வகு மேஜ் ஹை. அது மேஜை. தட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் டவுட்ஃபுல்லான கொஸ்டின்.
क्या वह मेज है? Is that is a table? ஹான் வகு மேஜ் ஹை. எஸ் தட் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த கேன்றதை எடுத்துட்டு ஹான் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். மோஸ்ட்லி கொஸ்டின் வேர்டை எடுத்துட்டு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா மேங்கு பர் அவுர் கஹான். மேங் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம், பர் அப்படின்னா ஆன், அவுர் அப்படின்னா அண்டு, கஹான் அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாத் மீன் கலம், அதாவது கையினுள் பேனா அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாத் மீன் கலம் ஹை. ஸோ கையினுள் பேனா உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கலம் கஹான் ஹை, பேனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலம் ஹாத் மீன் ஹை. ஸோ பேனா கைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாத் மீன் கியா ஹை, கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. கைக்குள்ள என்ன இருக்கு? பேனா இருக்கு. ஸோ ஹாத் மீன் கலம் ஹை அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து மேஜ் பர் கிதாப், அதாவது டேபிள் மேல புக் அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜ் பர் கிதாப் ஹை. ஸோ டேபிள் மேல புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிதாப் கஹான் ஹை. ஸோ புக் எங்க இருக்கு, புத்தகம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த கஹான் அப்படின்றத எடுத்துட்டு மேஜ் பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜ் பர்னா ஆன் த டேபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேஜ் பர் கியா ஹை, டேபிள் மேல என்ன இருக்கு, வாட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேஜ் பர் கிதாப் ஹை. ஸோ புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்து தீவார் பர் கடி ஹை. அடுத்த டாபிக் வந்து தீவார் பர் கடி, அதாவது தீவார் அப்படின்னா வால்னு அர்த்தம். வால் மேல என்ன இருக்கு, கிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ் தீவார் பர் கடி ஹை, கிளாக் இஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கடி கஹான் ஹை, அந்த கிளாக் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வால் மேல இருக்கு. கஹான் அப்படின்றது தீவார் பர், ஆன் த வால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வால் மேல என்ன இருக்கு, வாட் இஸ் ஆன் த வால் அடுத்த